ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன் 1/4 கிலோ, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 5, தக்காளி 1, பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை 2 கொத்து, நறுக்கிய பாதி மாங்காய், 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 லெமன் சைஸ் புளி. 1/4 கிலோ மீனுக்கு 2 கப்பு தண்ணீர் போதுமானது. புளி கரைசலுக்காக எடுத்த தண்ணீரில் புளியை 5 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். அதில் எடுத்து வச்சிருந்த 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து வச்சிருந்த மீனை இப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் ஷீலா மீன், முரல் மீன், பாறை மீன் மொத்தமாக சேர்த்து 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருந்த 2 பெரிய வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடணும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை ஆட் பண்ணணும். மூடி வச்சு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பாதி மாங்காவை ஆட் பண்ணணும். சில மாங்காய் வேகாத, அதனால மீன் சேர்க்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே மாங்காவை ஆட் பண்ணிடணும். மூடி வச்சு 2 நிமிஷம் அப்படியே வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை ஆட் பண்ணணும். மூடி வச்சு 3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.